வணக்கம். இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. மக்களவை தேர்தல் களத்தின் போக்குகளை கணித்து சொல்லும் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போவது கோயம்புத்தூர் தொகுதி. பஞ்சாலை தொழிலில் உச்சம் தொட்ட நகரத்தின் கள நிலவரத்தை அறியும் முன் ஒரு சிறிய அறிமுகம் இதோ. மக்கள் வாழ தகுதியற்ற நகரம் என்று ஆங்கிலேயர்களால் குறிப்பிடப்பட்ட கோயம்புத்தூர் இன்று தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று புகழப்படுகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை எந்த வளர்ச்சியும் இன்று இருந்த கோயம்புத்தூரில் 1888 சர் ராபர்ட் ஸ்டேன்ஸ் நிறுவிய கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் மில் தான் முதல் பஞ்சாலை. பருத்தியை பஞ்சாக மாற்றிய பின் நூலாக நூற்பதற்கு இந்த ஊரின் தட்பவெப்பநிலை ஏற்றதாக இருக்க பஞ்சாலைகளும் அதை ஒட்டிய வேலை வாய்ப்புகளும் பெருகின. 1929 கோவையின் தாகம் தீர்க்க கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட சிறுவாணி ஆற்று நீரும் 1930 பைக்காரா நீர்மின் திட்டம் மூலம் கிடைத்த மின்சாரமும் கோயம்புத்தூரை தொழில் நகரமாக மாற்றின என்றால் மிக இல்லை. இன்று சென்னைக்கு அடுத்த தொழில் நகரமாக திகழ்கிறது கோயம்புத்தூர். பஞ்சாலைகள், விசைத்தறிகள், மோட்டார் பம்ப்செட், வெட் கிரைண்டர், மிக்சி, இராணுவ தளவாடங்கள் என பல சிறு குறு உற்பத்தி கூடங்கள் கோவையில் நிறைந்திருக்கின்றன. சூலூர், பல்லடத்தில் விசைத்தறிகள் அதிகம். பல்லடம் கரிக்கோழி வளர்ப்பிற்கும் கவுண்டம்பாளையமும் சூலூரும் விவசாயத்திற்கும் அடையாளம் காட்டப்படுகின்றன. சுதந்திர இந்தியாவின் முதல் நிதியமைச்சர் R.K. சண்முகம், இந்தியாவின் முதல் சலனப்பட காட்சியாளரான சாமிக்கண்ணு வின்சென்ட், விஞ்ஞானியும் கண்டுபிடிப்பாளருமான G.D. நாயுடு, திரைப்பட தயாரிப்பாளர் சின்னப்ப தேவர் என பல பிரபலங்கள் இந்த தொகுதியை சேர்ந்தவர்கள்தான். பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் என கோயம்புத்தூர் தொகுதியில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் சிங்காநல்லூர் மட்டும் திமுகவின் கையில் உள்ளது. சூலூர் தவிர்த்த 4 தொகுதிகளில் அதிமுகவினர் MLA-வாக உள்ளனர். MLA கனகராஜ் மரணமடைந்ததால் சூலூர் தொகுதி காலியாக உள்ளது. மொத்தம் 19,31,000 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். இந்த தொகுதியில் 1952 நடந்த முதல் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடியான T.R. ராமலிங்கம் செட்டியார் போட்டியின்றி மக்களவைக்கு தேர்வானார். அதற்கு அடுத்த தேர்தலில் சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சுப்புராயனின் மகளான பார்வதி கிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெற்றி பெற்று கோவையின் முதல் பெண் MP ஆனார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1967 இங்கே முதல் வெற்றியை பதிவு செய்தது. பின்பு இந்திய கம்யூனிஸ்ட் இருமுறை வென்றது. 1980 ஆண்டு நடந்த தேர்தலில்தான் முதன்முறையாக இந்த தொகுதி திமுகவின் கைக்கு வந்தது. இரா மோகன் MP ஆனார். அதற்கு அடுத்த 3 தேர்தலிலும் காங்கிரசின் K.C. குப்புசாமி 1,00,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். பாரதிய ஜனதா முதல் முறையாக 1998 இங்கே வெற்றி பெற்றது. அப்போதும் அதற்கு அடுத்த வருடம் நடந்த தேர்தலிலும் C.P. ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று மக்களவைக்கு சென்றார். பின்பு இந்திய கம்யூனிஸ்டும் மார்க்சிஸ்டும் மாறி மாறி தொகுதியை கைப்பற்றினர். அதிமுகவுக்கு கோயம்புத்தூர் எட்டாக்கணியாகவே இருந்து வந்தது. கடந்த தேர்தலில் மார்க்சிஸ்ட் சார்பில் அப்போதைய MP P.R. நடராஜனே போட்டியிட்டார். பாரதிய ஜனதா சார்பில் C.P. ராதாகிருஷ்ணனும், அதிமுக சார்பில் நாகராஜனும், திமுக சார்பில் K. கணேஷ்குமாரும் களம் கண்டனர். இதில் ஆச்சரியப்படும் விதத்தில் 62 ஆண்டு கால வரலாற்றில் கோயம்புத்தூரில் முதன்முறையாக வென்றது அதிமுக. அக்கட்சி வேட்பாளர் நாகராஜன் 4,31,717 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். பாரதிய ஜனதாவின் C.P. ராதாகிருஷ்ணன் 3,89,701 வாக்குகள் பெற்று தோற்றார். கொடிகட்டி பறந்த கோவையின் ஜவுளி தொழில் GST வரி மற்றும் பண மதிப்பிழப்பால் ஆணி வேரிலேயே ஆட்டம் கண்டுள்ளது என்கிறார்கள் உற்பத்தியாளர்கள். பஞ்சு விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு என அடுத்தடுத்து சிக்கலில் தவிக்கும் அவர்களின் மீட்புக்கு என்ன வழி என விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கோவையின் ஜவுளி தொழில் பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம். 40,000 கோடி ரூபாய்க்கு அந்நிய செலாவணியை ஈட்டும் தொழில். ஆனால் இன்று GST வரி விதிப்பால் முடங்கி வருவதாக கூறுகின்றனர் ஜவுளி உற்பத்தியாளர்கள். ஜவுளித்துறைக்கும் மத்திய அரசுக்கும் கோவையின் MP பாலமாக செயல்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஜவுளித்துறைக்கென பொது திட்டத்தை வரையறுத்து செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். பஞ்சு விலை உயர்வை மத்திய அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் இவர்களது கோரிக்கையாக இருந்து வருகிறது.
காட்டன் டெக்னாலஜி மிஷன் ஒன்று அறிமுகப்படுத்தி அடுத்த 3-4 வருடங்களுக்குள் எப்படி இந்தியா வந்து 1000 கிலோ பருத்தி விளைச்சலை ஒரு ஹெக்டேரில் எட்டுவது என்று நம்ம முயற்சி பண்ணணும். அதை பண்ணும்போது விவசாயிகளுக்கு வருமானம் ரெட்டிப்பாகும். தொழில்துறைக்கு இன்றைக்கி நாங்கள் 3.5 கோடி பேல் இந்தியாவில் வருதுன்னா 7 கோடி பேல் வரும். அப்போ நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் இங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஜவுளி ஏற்றுமதியில் விலையை நிர்ணயிக்கக்கூடிய அடிப்படையான விஷயம் நூல். நூல் உற்பத்திக்கு மாதந்தோறும் 500 டன் அளவிற்கு பஞ்சு தேவைப்படுகின்றது. பெரும்பாலும் இது வெறும் மாநிலங்களில் இருந்தே வாங்கப்படுகின்றது. ஆகவே தமிழகத்தில் பருத்தி விவசாயத்தை ஊக்குவிக்க வேண்டும் என்பதும் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகளில் ஒன்று. ஜவுளித்துறை மட்டுமின்றி மோட்டார் உற்பத்தி துறையும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் கடும் பின்னடைவையே சந்தித்து வருகிறது. ஜிஎஸ்டி வரியால் ஆயிரக்கணக்கான தொழிற்கூடங்கள் மூடப்பட்டு இருப்பதாகவும் பல்லாயிரம் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் சிறு குறு நிறுவன உரிமையாளர்கள். எங்களுடைய ஜிஎஸ்டிக்குள் பார்க்க போனால் கோவை போன்ற தொழில் நகரங்களில் 30,000க்கும் மேற்பட்ட குறுந்தொழில் முனைவோர்கள் நாங்கள் வெறும் ஜாப் ஆர்டர்கள் மட்டுமே செய்து கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம். எங்களையும் இதுவரைக்கும் எங்களை எந்த அரசுமே வரி விதிப்புக்குள் கொண்டு வந்தது கிடையாது. ஆனால் இந்த ஜிஎஸ்டி விதிப்புக்கு பின்பு எங்களையும் கொண்டு வந்து 18% கட்ட வேண்டும் என்று ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டு கோவையில் இருக்கின்ற 30,000 குறுந்தொழில் நிறுவனங்கள் இனி என்ன செய்வது என்று அறியாத அளவுக்கு இன்று ஸ்தம்பித்து போய் நாங்கள் நிற்கின்றோம். சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்பதை ஏற்க முடியாது என்று கூறும் இவர்கள் இவ்வாறு வரி விதித்தால் தொழில் முனைவோரின் நிலை என்னவாகும் என்று கேள்வி எழுப்பினர். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஆகிய இரட்டை தாக்குதலுக்கு உள்ளாகி கோவை மாவட்டத்தின் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றன. லட்சக்கணக்கானோருக்கு வேலை வழங்கக்கூடிய இந்த தொழில்துறை அரசிடம் எதிர்பார்ப்பது ஜிஎஸ்டி வரம்பிலிருந்து விலக்கு. விசைத்தறி கூடங்களையும் விட்டு வைக்கவில்லை ஜிஎஸ்டி வரி. 18% வரி விதிப்பால் சூலூர் பல்லடம் பகுதியில் விசைத்தறிகளை எடைக்கு போடும் நிலைமைக்கு வந்துள்ளதாக தொழிலாளர்கள் வேதனையை வெளிப்படுத்துகின்றனர். வரி இருந்ததுங்க. ஆக்சுவலாக வேட் வரி அது 5%. அப்போல்லாம் யாருமே வரிக்கு நூல் வாங்கவே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சுங்க கிட்டத்தட்ட சோமனூரில் ஒரு 5 லட்சம் 4 லட்சம் தறி ஓடிச்சு அப்படின்னாங்க. அது முறையாக பில்லு வாங்கி பண்ணுறது ஒரு 10,000 தறி அந்த ரேஞ்சு தான் வாங்கினாங்க. எல்லாம் பூரா அவுட்டுக்கு பண்ணதானுங்க. எல்லாம் கேஷ் கொடுத்து வாங்கினதானுங்க. முறையெல்லாம் பூரா துணி பில்லுக்கே வாங்கினதானுங்க. அந்த முறையான வரி இல்லாமல் திடீர்னு ஒரு ஜிஎஸ்டி ஒரு தாக்கத்தை பண்ணோன்னே எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சுங்க. அப்படின்னு ஜிஎஸ்டி வரி குறைப்பு, இலவச மின்சாரம் மற்றும் சோமனூர் ஜவுளி பூங்கா ஆகியவை ஜவுளித்துறையை வீழ்ச்சியிலிருந்து தடுத்து நிறுத்தும் என்கிறார்கள் இந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள். இந்த தேர்தல் அதற்கான வாய்ப்பை வழங்குமா என்பதே இவர்களின் எதிர்பார்ப்பு. கோவை நகருக்கு மெட்ரோ ரயில் சேவை, வனவிலங்கு தாக்குதல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் கோவை தொகுதி மக்கள். புதிதாக தேர்வாக உள்ள எம்பியின் முன் உள்ள பிரச்சினைகளை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. கோவையிலிருந்து தென் தமிழகத்திற்கு அதிகமாக ரயில்கள் இயக்கப்படாதது தொழில்துறையினர் மற்றும் பொதுமக்களின் நீண்டகால ஏமாற்றமாகவே இருக்கிறது. தொழில் நகரமான கோவைக்கும் பண்பாட்டு நகரமான மதுரைக்கும் இடையே ரயில் இயக்கப்பட வேண்டும் என்பது இவர்களது முதல் கோரிக்கையாக உள்ளது. ரயில் சேவையை அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறார்கள் மக்கள். தொழில் வளர்ச்சியான கோவை மாநகருக்கும், அதாவது கோயில் குளங்கள் நிறைந்த இந்த மதுரை மாநகரத்தை இணைக்கக்கூடிய ஒரு பெரிய இது மீட்டர் கேஜ் பண்ணது தான். ஆனால் அந்த 3.5 மணி நேரத்துக்கு போகக்கூடிய அந்த இன்னும் இன்டர்சிட்டியோ எந்த எக்ஸ்பிரஸோ இயக்காமல் பொள்ளாச்சி வழியாக போகாமல் இப்படி சுற்றிட்டு திருநெல்வேலிக்கும் நாகர்கோயிலுக்கு போயிட்டுருக்கு. நாங்கள் கேட்குறது தினசரியாக ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸை இயக்க வேண்டும். சென்னை கோவை இடையே விரைவு ரயில் சேவைகளை அதிகப்படுத்த வேண்டும் எனவும், கோவை பெங்களூரு இடையே இரவு நேர ரயில் சேவை வேண்டும் என்பதும் இன்னும் கோரிக்கையாகவே இருக்கிறது என்கிறார்கள் ரயில் பயணிகள். இதோடு கோவை நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் உள்ளதால் அதனை ஒட்டிய கிராமங்களில் மனிதர்கள் வனவிலங்கு மோதலும் கோவை தொகுதியின் முக்கிய பிரச்சினையாகவே பார்க்கப்படுகிறது. யானை வலசை பாதைகள் ஆக்கிரமிக்கப்படுவதும், வனப்பகுதிகளை ஒட்டி விதிகளை மீறி கட்டடங்கள் கட்டப்படுவதுமே இதற்கு காரணம் என்கிறார்கள் விவசாயிகள். கெயில் பைப்லைன் திட்டம் மற்றும் விளைநிலங்களில் மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டங்களை விவசாயத்திற்கு பாதிப்பு வராத வகையில் செயல்படுத்த வேண்டும் என்பதும் விவசாயிகளது பிரதான கோரிக்கையாக உள்ளது. கடந்த 5 ஆண்டுகால நரேந்திர மோடியின் ஆட்சி குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் கோயம்புத்தூர் தொகுதி வாக்காளர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். பார்க்கலாம். மோடி 5 வருஷத்துல செஞ்ச நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். எதுவுமே எனக்கு பிடிக்காது.
ஒன்று கூட பிடிக்காது. என்ன பண்ணியிருக்க அப்படின்றீங்க? இளைஞருக்கு பண்ணி தரேன்னா இதை பண்ணி கொடுத்துருக்க அப்படிங்களா? சிறு கோழி விவசாயம் இது அது இல்லாமல் இதை பண்ணி தரேன் எதுவும் பண்ணி கொடுக்குறீங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன ரொம்ப சின்ன கஸ்டமர் எல்லாமே ஒன்றுமே இல்லை சார். கார்பரேட்டுக்கு வேணால் முக்கியத்துவம் இருக்குது, மற்ற சின்ன கஸ்டமருக்கெல்லாம் சொல்லிக்கிறோம் ஒன்றும் இல்லைங்க சார். இந்த 5 வருஷத்தில் மோடி செஞ்ச விஷயத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? மக்களுக்கு வந்து நிறையா நன்மை பண்ணியிருக்காங்க. அந்த ஏழை எளியவர்களுக்கு அந்த வீடு கட்டுறக்கு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்புறம் முடிந்த அளவு விவசாயிகளுக்கு கொஞ்சம் நன்மைகள் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேரோட செயல்பாடுகளில் யாரோடது உங்களுக்கு பிடிக்கும்? 2 பேர்த்ததும் எனக்கு பிடிக்காது. அது காரணம் ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி 2 பேரும் அவங்களுடைய இதில் ஊழல் கட்சிங்கிற இதில் எல்லாருமே எல்லா விதத்தையும் தெரிஞ்சிருக்கு. மூன்றாவதாக யாரை விரும்புகிறீங்க? மூன்றாவதுன்னா இங்கே நிறைய பேர் செலெக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். நாங்களே பசங்களாக பேசிக்கிறது தானே, அரசியல் நாலேஜ் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி பார்க்கும்போது நிறைய பேரும் இப்போது மாறி மாறி அதில் இதுலேயும் பண்ணிவிட்டு கொஞ்சம் உழப்பிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு பார்த்தா சீமான் சொல்லலாம். சீமான் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அவர்கிட்டையும் கொஞ்சம் உழப்பெல்லாம் இருக்குது. ஆனால் பிடிச்ச விஷயம்னா கடைசி வரைக்கும் யாருக்கிட்டையும் கூட்டணிக்கு சேரல. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்க 2 பேருடைய நடவடிக்கைகளை யாரை உங்களுக்கு பிடிக்கும்? பிடிக்கும்னு சொன்னால் 2 பேர்த்தையுமே பிடிக்காது. இருந்தாலும் பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த ஸ்டாலினை கொஞ்சம் பிடிக்கும். பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுவார். ஆனால் 2 பேருமே பொய் தான் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வெறும் பொய் தான் சொல்கிறார். உங்கள் தொகுதி எம்பி யாருன்னு தெரியுங்களா உங்களுக்கு? எங்கள் தொகுதி யாருன்னே தெரியாதுங்க. அவர் வந்ததே கிடையாது. நாங்கள் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. அது பக்கமே வர்றது கிடையாது. அது இப்போவுமே ஞாபகம் இல்லை யாருன்னு. அவர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க? தொகுதி ஞாபகம் இருக்குங்களான்னு கேட்பேன். இந்த தொகுதி ஞாபகம் இருக்குங்களா, இந்த மாதிரி வீதி ஒன்று இருக்குது ஞாபகம் இருக்குங்களான்னு கேட்பேன். கோவை தொகுதியின் எம்பி நாகராஜன் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட்டார் என்பதை அறிந்து கொள்ள ஆவலாக இருப்பீர்கள். இதோ உங்கள் எம்பியின் நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு. மக்களவை நடந்த 331 நாட்களில் 265 நாட்கள், அதாவது 80 விழுக்காடு நாட்கள் நாகராஜன் அவைக்கு சென்றுள்ளார். கோவை விமான நிலைய விரிவாக்கம், கோவையில் இருந்து வளைகுடா நாடுகளுக்கு விமான சேவை, ஆவாரம்பாளையம் ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் என்பது உட்பட 28 விவாதங்களில் அவர் பங்கேற்றிருக்கிறார். 9 சிறப்பு கவன ஈர்ப்புகளிலும் பங்கெடுத்துள்ளார். மக்களவையில் 594 கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் தொகுதி மேம்பாட்டிற்காக 22 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதில் 16 கோடியே 92 லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளார். பெரிய திட்டங்களை தொகுதிக்கு கொண்டுவர போராடுவதே எம்பிக்களின் வேலை என தெரிவித்துள்ள கோவை மக்களவை உறுப்பினர் நாகராஜன் தொகுதிக்கு தான் செய்த நலத்திட்டங்களையும் பட்டியலிட்டுள்ளார். அவரது நேர்காணலை தற்போது பார்க்கலாம். அந்த ஸ்டேட்டுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த ரைட்ஸுக்காக குரல் கொடுத்து அந்த ரைட்ஸை பெற்றுத்தரக்கூடிய பொறுப்பில் இருக்கிறவங்க தான், சட்டம் இயற்றக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க தான் நாடாளுமன்ற உறுப்பினர். ஆனால் இப்போல்லாம் என்னென்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எல்லாருமே ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒவ்வொரு லேஅவுட்லேயும் எம்பி டிச் எடுக்கணும், அந்த லேஅவுட்டுக்கு தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்க்காங்க. அதெல்லாம் எந்த காலத்திலுமே சாத்தியப்படாத ஒன்று. அதெல்லாம் அந்த லோக்கலில் இருக்கிற கவுன்சிலர்ஸு இவங்க தான் பண்ண முடியும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா பெரிய பெரிய திட்டங்களை மத்திய அரசாங்கத்திடம் போராடி அந்த தொகுதிக்கு கொண்டு வர தான் முடியும். மேக்சிமம் அந்த லெவலில் தான் ஃபைட் பண்ண முடியும். விமான நிலைய விரிவாக்கம் என்பது இந்த தொழில் வளர்ச்சிக்கு கோவைக்கு மிக முக்கியமான ஒன்று. அப்பேற்பட்ட அந்த விமான விரிவாக்க முயற்சி என்பது மாண்புமிகு அம்மா அவர்கள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நினைத்திருக்கின்றேன். அது என்னை பொறுத்தவரை அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக நினைக்கின்றேன். அதே போன்று மேட்டுப்பாளையம் ரோடு விரிவாக்கமும் சத்தியமங்கல ரோடு விரிவாக்கமும் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த விபத்துக்களும் அதையொட்டி டிராஃபிக் கன்ஜெஷன் என்று சொல்லக்கூடிய போக்குவரத்து நெருக்கடியும் நீக்குகின்ற வகையிலே பல இடங்களிலே வைடனிங் பண்ணப்பட்டு அது முற்றுப்பெற்று இருக்கின்றது. அதே போன்று வடகாயம்புத்தூரில் இருந்து பெருநாயக்கம்பாளையம் வரைக்கும் 3 இடங்களிலே உயர்மட்ட மேம்பாலம் கட்ட வேண்டும் என்று பல முறை பார்லிமெண்ட்டிலே குரல் கொடுத்தேன். அதன் அடிப்படையிலே தான் அந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது. டிஃபென்ஸ் மீட்டிங் ஒவ்வொரு தடவும் நடக்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சரிடத்திலும் இதற்கு முன் இருந்த
மனோகர் பாரிகரோடத்திலும் நேரடியாக கோயம்புத்தூருக்கு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஜாப் ஆர்டர் செய்யக்கூடிய வகையிலே இங்கே ஒரு இராணுவ கேரிடார் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலேயும் இங்கு இப்பொழுது அந்த இராணுவ கேரிடார் அமைக்கும் முயற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் என்னுடைய காலத்திலே செய்து ஒரு சாதனையாகத்தான் நான் நினைக்கின்றேன். இந்த முறை முன்னாள் எம்பிக்கள் மோதிக்கொள்ளும் களமாக இருக்கிறது கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் PR நடராஜனும் பாரதிய ஜனதாவின் CP ராதாகிருஷ்ணனும் போட்டியிடுகின்றனர். முக்கிய வேட்பாளர்களின் பின்னணி பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் 68 வயதான PR நடராஜன் அக்கட்சியின் கோவை மாவட்ட செயற்குழு உறுப்பினராக உள்ளார். இளைஞராக இருந்தபோது ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாவட்ட பொறுப்பாளராக இருந்தார். 1968 மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த PR நடராஜன் கடந்த 42 ஆண்டுகளாக கட்சியின் முழு நேர ஊழியராக இருக்கிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு இதே மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலில் போட்டியிட்டு 5ஆம் இடமே பிடித்தார். 1996ஆம் ஆண்டும் இதே தொகுதியில் போட்டியிட்டுள்ளார். பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிடும் 62 வயதான CP ராதாகிருஷ்ணனும் இந்த தொகுதியின் முன்னாள் MP தான். 1998, 1999ஆம் ஆண்டுகளில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார். அதே நேரம் 2004, 2014ஆம் ஆண்டு தேர்தல்களில் இதே தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். BBA படித்துள்ள இவர் ஜவுளி ஏற்றுமதியாளரும் கூட. 1974லேயே பாரதிய ஜனசங்கத்தில் இணைந்தார். 2004 முதல் 2007 வரை தமிழக பாஜக தலைவராக பணியாற்றியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் போட்டியிடும் NR அப்பாதுரை பொள்ளாச்சி சடையகவுண்டன் புதூரை சேர்ந்தவர். 67 வயதான இவர் BA படித்துள்ளார். 1972ஆம் ஆண்டு முதல் அதிமுகவில் செயல்பட்டு வந்தார். 1989இல் அதிமுக பிளவுபட்ட போது ஜெயலலிதா அணி சார்பில் கிணத்துக்கடவு தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார். அதிமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிடும் கல்யாண சுந்தரம் கோவை சிங்காநல்லூர் பகுதியை சேர்ந்தவர். நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டார். இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக ஜெனீவாவில் மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் பேசியவர். மக்கள் நீதி மையத்தின் சார்பில் போட்டியிடும் மகேந்திரன் அக்கட்சியின் துணைத் தலைவர். 30 ஆண்டுகளாக மருத்துவராக இருக்கிறார். வெண்ணிலா பயிர் சாகுபடி மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டுள்ளார். இவர் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். கோவை தொகுதியின் கள நிலவரம் இதுதான். இதுபோன்று திருச்சி தொகுதி நிலவரம் பற்றி அறிந்து கொள்ள ஆவலா? அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். காத்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.